இப்ப உண்மையை சொல்லி அவங்க சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் நீ கெடுக்க போறியா? உன் ஜனாமாவை இப்படி பாக்குறதுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு எந்நேரமும் இறுக்கமான முகத்தோட வாழ்ற ஜனாமாவை பிடிச்சிருக்கா உனக்கு? இப்படி இருக்கிறதுதான் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குல? அப்போ இந்த பொய்ய நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு தக்க வைக்கணும் தமிழ். இதுல நீ குற்ற உணர்ச்சி ஆகிறதுக்கு அவசியமே இல்ல. அவங்களுக்கு நீ நல்லது தானமா செய்யற. வேற எதுவும் நீ தப்பா யோசிக்காத. ஆமா, நாளைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னல, போ போய் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. போ போ. போ. ஆமா முத்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முத்து. ஏன்? இந்த உண்மை தெரிஞ்சா அவங்களும் உடைச்சு போயிடுவாங்க. உண்மை தெரியுற அன்னைக்கு அவங்க உங்க எல்லாரையும் மனசார ஏத்துப்பாங்க. அப்படி யோசியமோ. மனச போட்டு சும்மா குழப்பிக்கிட்டு தமிழையும் நீ பயமுறுத்தாத. சரி, நான் வரேன். என்ன யா ஜானு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. வணக்கம். நீங்க எங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன சார், சாப்பாட்டுல ஏதாவது குறை இருந்ததா? குறையா? அசத்துட்டீங்க. ஒருவேளை சாப்பாட்டுலயே மொத்த பேரும் கல்யாணத்தை மறந்துட்டு சாப்பாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனகம்பால் யாருன்னு நிரூபிச்சிட்டீங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். இத்தனை வருஷமா கேட்டரிங்க விட்டுருந்தீங்க. உங்களை கம்பல் பண்ணி இத நான் ஏன் செய்ய சொன்னேன்னு இப்ப புரியுதுங்களா? இந்த ஃபீல்டுல இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களோட தரத்தை எப்போ யாராலையுமே அடிச்சுக்க முடியாதுமா. சார், இந்த பாராட்டெல்லாம் இதோ நிக்கிறாங்களே சிபி தமிழ், அவங்களுக்கு தான் சேரும். சரியான வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 2 பேரை வாரிசு ஆக்கிட்டீங்க. இந்த ஜென்மத்துல உங்களோட சாம்ராஜ்யத்தை யாராலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது. நாளைக்கு காலையில முகூர்த்தம். நாளைக்கு தான் சிஎம்மும் வராரு. இதே மாதிரி சிறப்பா செஞ்சிடுங்க. இத்தனை நாள் என் தொழில நான் யாரை நம்பியும் ஒப்படைச்சதில்லை. ஆனா நீங்க 2 பேரும் தினம் தினம் என்னோட நம்பிக்கைய அதிகமாக்கிக்கிட்டே இருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாம என் பேரை காப்பாத்துங்க. அது போதும். கண்டிப்பா ஜனாமா. ஜானு, நீ போய் நிம்மதியா தூங்கு. நாளை காலையில மொத்த கேட்டரிங் இண்டஸ்ட்ரியும் நம்மளோட சாப்பாடை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. தமிழுக்கு மெசேஜ் பண்ணி வர சொல்லலாம். தமிழ், ஒரு நிமிஷம் மாடிக்கு வந்து அந்த நிலாவை பாரு. என்ன தமிழ், வரமாட்டியா? நீ வர வரைக்கும் நான் மாடியில தான் இருப்பேன், போகவே மாட்டேன்.
ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு சொல்றாருன்னு நினைச்சா உண்மையிலே இவர் என்ன இங்க நிக்கிறாரு? ஐயோ, என்னத்த சொல்லி இவருக்கு புரிய வைக்கிறது? இந்த கொசு வேற. சிபி சார், வந்துட்டா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, நீ வர்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு. நீங்க ஏதோ விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நான் நினைச்சேன். இது பாரு தமிழ், நான் ஒரு விஷயம் சொன்னா அதை கண்டிப்பா செய்வேன். என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை வரலையா தமிழ்? ஷோ சிபி சார், பனி எப்படி கொட்டிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எப்படி தலையெல்லாம் ஈரமா இருக்குன்னு. இந்த டைம்ல பெய்யற பனி விஷ பனின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு முடியாம போயிட போகுது சார். போகட்டும்.